இந்திய ராணுவ வீரர் ஒருவர் வெளியிட்ட வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் மிக வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு. அந்த வீடியோல அவர் குறிப்பா தமிழக ஊடகங்களை காரி துப்பி இருக்காரு. அதுக்கு ஒரு சரியான காரணமும் இருந்து வந்துட்டு இருக்கு. அவர் அந்த வீடியோவில் பேசினதும் 100க்கு 100 உண்மைதான் என்று தமிழக மக்களும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அதில் அவர் என்ன பேசியிருக்காருன்னா, நம் தமிழக வீரர் மட்டும் கிடையாது, இந்தியாவிற்காக போராடிய இந்திய வீரரான விங் கமாண்டர் அபிநந்தன் அவர்கள் பாகிஸ்தான் பிடியில தற்போது இருந்து வந்துட்டு இருக்காரு. அவரை பாகிஸ்தான் இன்னைக்கு விடுவிக்கிறதா சொல்லியிருக்கிறதுலாம் வேற பட்சங்கம். ஆனா அவர் அங்க மாட்டி இருக்கும்போது அவரிடம் சில விசாரணைகள் நடத்தப்பட்டுச்சு. அந்த விசாரணையில உங்களுடைய பெயர் என்னன்னு கேட்டதுக்கு பதில் சொன்னாரு. நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்னால குறிப்பிட்டு சொல்ல முடியாது, ஆனால் தென்னிந்தியாவை சார்ந்தவன் என்று சொல்லியிருந்தாரு. அவருடைய வீடு, அவருடைய யாரு, அவங்க அம்மா அப்பா பேர் எதையும் அவர் சொல்ல விரும்பல. அதே மாதிரி உங்களுடைய தாக்குதலின் நோக்கம் என்ன, எதை தாக்க போறீங்க, எந்த விமானம் உங்களுடையது, எப்படிப்பட்ட அம்சங்கள் அதனுடையது அப்படின்ற எந்த ஒரு கேள்விக்குமே ரொம்பவே தைரியமா இல்ல, இந்த கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது என்று நெஞ்சை நிமித்தி சென்றவர் தான் நம்ம விங் கமாண்டர் அபிநந்தன். ஆனா இங்க அதாவது தமிழக ஊடகங்கள் எல்லாமே என்ன பண்ணிடுச்சுன்னா, அவருடைய வீட்டு அட்ரஸ், அவருடைய டோர் நம்பர் முதற்கொண்டு எல்லாத்தையுமே வந்துட்டு டிவில பிளாஷ் டு பிளாஷ் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவர் எந்த விமானத்துல போனாரு, அந்த விமானத்துல என்ன மாதிரியான பாம்பு இருந்துச்சு, அது எப்படி வெடிச்சுது, எப்படி வந்துட்டு அந்த அவரு கீழே விழுறதுக்கு முன்னாடி எப்படி வந்துட்டு அந்த பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் அழிச்சாரு. இப்படி எல்லா விஷயத்தையுமே ஊடகங்கள் மூலமாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதைதான் வந்துட்டு அந்த ராணுவ வீரர் வந்துட்டு பயங்கரமா கிழிச்சிருக்காரு. அங்க அவர் ரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று எந்த கேள்விக்கு தான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னாரோ அது எல்லாத்தையுமே நீங்க ஓப்பனா இந்த இடத்துல சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ராணுவ வீரருக்கு என்ன மரியாதை இருக்கு? நாட்டை காப்பாற்றுவோம், அவருடைய சொந்த குடும்பத்தை காப்பாற்றுவோம், அவர் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல நீங்க அவருடைய வீட்டோட அட்ரஸ் வந்து நம்பர் முதற்கொண்டு எல்லாத்தையுமே சொல்றீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கழுவி ஊத்திருக்காரு. அவர் கேட்டதுல எந்த ஒரு தவறுமே கிடையாதுங்க. எதிரி நாட்டிடம் சிக்கி இருக்கும் பொழுது கூட அவர் சில ரகசியங்களை காப்பாத்தினாரு. ஆனா அவர் காப்பாற்றின ரகசியங்கள் அத்தனையுமே வந்துட்டு நாம் இங்க செய்தித்தாள் மூலமாகவோ இல்ல டிவி மூலமாகவோ இல்ல சமூக வலைதளத்தின் வாயிலாகவோ சொல்லிட்டே இருந்தது மிகப்பெரிய குற்றம்னு இந்த வீடியோக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவை நீங்க பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்க லிங்கை ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்க கருத்துக்கள் எது வந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.